இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னதே உங்களுக்கு குறித்து ஏசப்பா பேசின வார்த்தை. ஏன்னா நான் எப்போயுமே கடக் மடக்குன்னு பேசுவேன், ஆனால் என் வார்த்தையில் வர்றதெல்லாம் ப்ராப்பஸியாக தான் இருக்கும். ஏசு சொல்கிறாரு அப்படின்னா தனியாக தலையில் வச்சு தீர்க்கதரிசனம் சொல்கிறதும் குறையாக தான் இருக்கும். ஏன்னா கிராமத்திலே தெருவில் நின்று பேசுகிறேன் நான். ஏன்னா எங்களுடைய டிவி நிகழ்ச்சிகள் 24 மணி நேரம் டிவி இருக்குது. ஆமைன் வில்லேஜ் டிவின்னு இருக்கும். யூடியூப், உங்கள் செல்ஃபோனில் யூடியூப் இருக்குன்னா அதில் விஎம்எம் டிவின்னு அடிங்க. இப்போ கூட எடுத்து அடிங்க எல்லாம். அதில் ஒரு ஷேர் பட்டன் இருக்கும், அதை அமைக்கி உங்கள் செல்ஃபோனில் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் அடிங்க. இதெல்லாம் ஊழியம். அன்று உங்களை இங்கே வந்து உங்களை பார்த்த உடனே எனக்கு ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னார், இங்கே இருக்கிற எல்லோரும் 12வது சீசருங்கிறாரு. கை தட்டுங்களேன், பக்கத்து மூஞ்சியை பாருங்கள், பக்கத்து மூஞ்சியை. இவங்க தான் 12வது சீசன் நான் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு அதுலேயும் ஒரு 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 சின்ன ஒரு டிவிஸ்ட் இருக்குது. ஏசு கிறிஸ்து கூட எத்தனை சீசன் இருந்தாங்க? 12வது சீசன் உருப்படாமல் போயிட்டு மத்தியாவுக்கு போயிடுச்சு. அப்போது உங்களுக்கு எத்தனாவது சீசன்? உங்களுக்கு வர வேண்டிய இடம் பக்கத்து சொல்லுங்கள். உனக்கு வர வேண்டிய இடம் ஒருத்தன் சீட்டை வாங்கிட்டு போயிட்டான், மத்தியான்கிற ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான். இப்போ அடுத்து உங்களுக்கு அடுத்த சீட்டு காலியாக இருக்குது. நீங்கள் தான் 13வது சீசன். கை தட்டுங்களேன். உங்களை போய் ஏசப்பா நம்புகிறாரு பாருங்க. ஆனாங்க ஆண்டவர் சொன்னார்னா உங்களை அதே போல் 13வது சீசனாக கட்டாயம் பயன்படுத்துவார். பாருங்கள், எடுத்துக்கோங்களேன். மத்தேயு 10 அதிகாரம் 1வது வசனம் நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்கணும். எப்போயுமே பைபிள் வாசிக்கும் போது வீட்டில் வாசிக்கும் போதே சத்தமிட்டு தான் வாசிக்கணும். இன்னைக்கு காலையில் 2 அதிகாரம் பைபிள் வாசித்தேன், பொய் சொல்லாமல் இது கொண்டு பொய் சொன்னால் செத்து போயிடுவோம், அவ்வளோதான். டெய்லி இன்னைக்கு காலையில் 2 அதிகாரம் பைபிள் வாசித்தேங்கிற கை தூக்குங்க. எப்பா ஒரு ஆறுதலாக இருக்குங்க. யாரும் வாசிக்கல பாருங்கள். ஏன்னா எனக்கு இந்த வருஷத்தில் 1,00,000 பைபிள் தேவை இருக்குது. பக்கத்தை சொல்லுங்கள், 1,00,000 பைபிள் தேவை இருக்குது தான். இப்போ நீங்கள் வாசிக்கலையில் அந்த பைபிளில் போகும்போது கொடுத்துட்டு போயிடுறீங்க. அதான் வாசிக்கல இல்லைங்க. எதுக்குங்க உங்களுக்கு பைபிளை? உங்களுக்கு தெரியுமா, ஒரு தாளந்து உள்ளவன் யூஸ் பண்ணாமல் சும்மா வச்சுருக்கிறான். பாவஞ்செயல உபச்சாரம் வேசித்தரஞ்செயல சும்மா திருப்பி கொடுத்துட்றான். அவன் பரலோகம் போனானா நரகம் போனானா? அப்போ சும்மா வச்சுருந்தாலே நரகம் உறுதி. பக்கத்தில் சொல்லுங்கள், உனக்கு நரகம் உறுதி. சொல்லுங்கள், பைபிள் தான் வாசிக்கலையில. எங்கள் பைபிள் முதல்ல நல்ல வேலை தம்பி, நானே பைபிள் மாற்றணும்னு நினச்சேன். நீ வச்சுட்டு போகணும், பழைய பைபிளை கொடுத்துருக்கூட. எங்கள் பைபிளை தூக்கி இப்படி காமிங்க. நீங்கள் போகும்போது 300 ரூபா கொடுத்துட்டு போயிடுறீங்க. பக்கத்தில் சத்தமாக சொல்லி போகும்போது 300 ரூபா கொடுத்துட்டு போயிடுறீங்க. எப்போ நீ 2 அதிகாரம் வாசிக்கலையே அப்போ எனக்கு 300 ரூபா அனுப்பணும். அப்போ தான் நீ பரலோகமே வருவேன், இல்லை நரகம் உறுதி தான். கை தட்டுங்களேன். இனி வாசிடுவாங்க, 300 ரூபா போயிருமில்ல வாசிடுவாங்க. 6 நிமிஷம் பைபிள் வாசிக்கலையும் உடனே போய் 13வது சீசனுங்கிறாரு பாரு. சரி வாங்க, 10:1 வசனம் எல்லாம் வாசிங்களேன். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருதுங்க. இங்கே வாங்கடா, குன்னூர்காரங்க 12 வாங்க, இங்கே வாங்க, எல்லாம் நீங்கள் படித்ததெல்லாம் போதும், நீ கிளம்புங்கடான்ட்டார். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், பிசாசு வெட்டுங்க, வியாதியை சுகப்படுத்துங்க. நீங்கள் அடுத்து பின்னாடி வீட்டில் போய் வாசிப்படுங்க. 7 வேலை சொல்கிறார், 7 அப்பாயின்மெண்ட், 7 ஜாப்பு. எதில் இருந்து இருக்குது? 7ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணணும், அது ஒரு ஜாப்பு. பேசணுங்க, பேசணும், அது ஒரு ஜாப். வியாதிகளை சுகமாக்கணும். இப்படி 7 ஜாப் போட்டிருக்கிறார் பாருங்கள். 10ஆம் வசனம் தொடங்கின உடனே ஏன் கொடுக்குறாரு? 9வது அதிகாரத்தில் 5 பாடம் கற்றுக் கொடுக்குறாருங்க. கை தட்டுங்களேன், நல்ல கை தட்டு. இப்போ 5 அற்புதங்களை உங்களுக்கு தேவையினாலும் இன்னைக்கு செய்வார், உங்களை கொண்டு செய்வார். நீ ஊழித்து கிளம்பிட வேண்டி தான். இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு 5 அற்புதத்தை நீங்கள் சொல்லிடுவீங்களா? 5 அற்புதம் இருக்கா? லேலுயா. பாருங்கள் 9ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், கடகட நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு. 9 இப்போ 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வந்தோடனே கிளம்புங்கடான்ட்டார். 9ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்துச்சு? 5 சம்பவம் இருக்குது. முதல் சம்பவம், படுக்கையில் ஒரு திமிருவாக்கான 4 பேர் தூக்கிட்டு வந்துடுறாங்க. பாருங்கள், 4 பேர் சேர்ந்து ஒரு திமிரு தூக்கிட்டு போகிறாங்க. படுத்தே தான் இருப்பான். அவன் பாவரிக்க பண்ணானா, பாட்டு படித்தானா, கன்வர்ஸ் பண்ணானா, டான்ஸ் ஆடுனானா, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறானா, அவன் படுத்தே தான் இருப்பான். இவங்க எல்லாம் பாவம், நீங்கன்னா இவங்க எல்லாம் படுத்தே தான் இருப்பாங்க. ஆனால் அங்கே அவனை தூக்கிட்டு வர்ற விசுவாசிகள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்கான ஆண்டவர் என்ன செய்கிறார்? சுகப்படுத்தி எழுப்பிடுறார். கை தட்டுங்களேன். நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு அற்புத கதை. இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? நீ ஊழித்து கிளம்பிட வேண்டி தான். நீங்கள் வாலிபர் முகாமுக்கு யாரை கூட்டு வந்தாலும் அவங்கள ரட்சிப்பார், அபிஷேகம் பண்ணுவார், அவங்க வாழ்க்கையை மாற்றுவார். கை தட்டுங்களேன். 2வது, நீங்கள் அந்த வசனத்தை அப்படியே நீங்கள் பின்னாடி வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா
அதில் நீங்கள் கற்றுக்கொள்கிற ரெண்டாவது அற்புதம் என்ன? ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வர்றான். எத்தனை வருஷம் பெரும்பாடு? அதான் உங்களுக்கு அறிவு இருக்குது, எங்க புத்தி மட்டும்தாங்க இல்லை. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஒன்றும் ஏசுறாரு, பார்க்க வேண்டாம், எனக்கு அப்பாயின்மெண்ட் தர வேண்டாம், அவன் ஒன்றும் என் பிரச்சனைகளை என் வியாதியை விளக்க வேண்டாம். அவர்னா லேசுப்பட்டு ஆண்டவரா அவள் வீட்டை விட்டு கிளம்ப முன்னாடியே முடிவு பண்ணிடுறான், அற்புதம் இன்றைக்கி கிடைக்க போகுது, நான் தொடுவேன், சுகம். அதாங்க வாழ்க்கை. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை, நான் டெய்லி ஏசப்பாட்ட 12லேருந்து 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேங்க. எனக்கும் அப்பாவுக்கும் உள்ள உறவுகள்ங்க. நான் இன்றைக்கி ஜெபிக்க போகும்போது இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட என்ன பதில் வாங்கணும் நான் முடிவு பண்ணிடுவேங்க. எனக்கு எல்லாம் உங்கள் ஜெப குறிப்புகளை எழுதியிருக்கீங்களே, எனக்கு போய் சண்டையை போடுவேன். 12 மணிக்கு நானும் ஏசப்பாவும் பார்ப்போம். உலகத்தில் ஏசப்பாவுக்கு ஒருத்தர் தான் ரொம்ப பிடிக்குங்க. யார் தெரியுமா? நான் மட்டும்தாங்க. இந்த உலகத்தில் ஏசப்பாவுக்கு பிடிச்ச ஆளுன்னு நீ போய் கேளுங்க. ஏசப்பா சொல்லுவார், டேவிட் கணேசன் மட்டும்தான் பிடிக்கின்றவர். கைதட்டுங்களேன், பொறாமப்படாதீங்க. அதனால் நான் என்ன சொன்னாலும் கேட்பார். 12 வருட பெரும்பாடு சுகப்படுத்துகிறார். கைதட்டுங்க. நிறைய பேர் ஆலோசனைகள் நிறைய இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் கனவுகள் மறித்திருச்சா, ஆசைகள் மறித்திருச்சா? ஊழியக்காரங்க உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறது, உங்கள் சர்ச்சை குறித்து நீங்கள் ஊழியத்துக்கு முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எவ்வளோ பெரிய ஊழியம் செய்யணும், எவ்வளோ பெரிய திருச்சபை கட்டணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஏசப்பா சொல்கிறாரு, உங்கள் கனவுகள் மறித்த நிலைமையில் இங்கே சொல்லுகிற பாடம் என்ன? என் அப்பன் இயேசு சொல்லி கொடுக்குற பாடம் என்ன? ஜெபாலயத்தனவன் இயேசுவிடத்தில் மறித்து விட்டது என்று சொல்லி ஜெபித்தாலும் மறித்த சிறு பிள்ளையை உயிரோடு கூட எழுப்புகிறார். கைகளை தட்டுங்க. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த செய்தியை டிவி மூலியமாக கேட்குற யாருனாலும் சரி, இங்கே இருக்கிற உங்கள் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அந்த 9ஆம் அதிகாரத்தில் 4ஆவதுல 2 குருடர்கள் ஆண்டவரை தேடி வர்றாங்க. எத்தனை குருடர்கள்? விடாப்பிடியாக வர்றாங்க, வீட்டுக்கே தேடி வந்துடுறாங்க. ஆண்டவர் கேட்குறாருங்க, இதை செய்வதற்கு இடத்தில் வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? என்ன பாருங்க, ஒரு இவ்வளோ பெரிய அற்புதத்துக்குங்க அவர் விரும்புகிறது 2 வேட்ஸுங்க. ஐயோ, இதை பார்த்து நான் அழுவேங்க. எங்கள் அப்பாங்க, ஏசப்பாங்க. நான் அடிக்கடி இந்த வசனத்தை வாஸ்து அழுகிறேன். இந்த முகாமை நான் நடத்தி தருவேன் என்று நீ விசுவாசிக்கிற, அவ்வளோதாங்க எங்கள் அப்பா கேட்குறாரு. எனக்கு நிறைய ஃபியூ லேக்ஸு தேவைங்க. 1 லட்ச ரூபா தருகிற இன்னும் ஒரு 100 பேர் இருந்தால் நல்லாயிருக்கும். 10,000 ரூபா கொடுக்குற நிறைய பேர் இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களை போல் ஜெப உறவுகள், நீங்கள் ஆட்களை கூட்டு வரணும், தெரிந்த வாலிபலை கூட்டு வரணும். பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. உங்களுக்கு தெரிந்த உறவுக்காரர்கள் எல்லாத்தையும் பரவணுங்க, ஜெபிக்கணுங்க. எல்லாருடைய ஜபம்தான் இன்று தேசத்தில் எழுப்புதை கொண்டு வரும். ஆகஸ்ட் 15 1 லட்சம் வாலிபலை ஆண்டவருக்காக எழுப்பும் ஐயா. விசுவாசிக்கிறீர்களா? இங்கே நிறைய பேர் நான் பார்க்குறேன், முடிந்துருச்சு, இனி இந்த அற்புதம் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? வியாதி சுகமாகாது, குழந்தை பிறக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. எனக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, இதை செய்வதற்கு இடத்தில் வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா? என்ன பதில் சொன்னோம்? எஸ் லார்ட். எல்லாம் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. எல்லாம் நிமிர்ந்து ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே சொல்லுங்க. எஸ் லார்ட் சொல்லுங்க. ஐயா, நான் விசுவாசிக்கிறேங்க. நான் சாகிறதுக்குள்ளே 7,000 மிஸ்டரி எனக்கு ஏசப்பா தருவாருங்க. 1 லட்சம் கிராமத்தை அப்பாவுக்கு சொந்தமாகிட்டு தாங்க நான் சாவேன்னு விசுவாசிக்கிறேங்க. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளை, நீங்கள் விசுவாசம் பண்ணுங்க. நீரையானால் ஜலத்தின் மீது நடந்து வர உதவி செய்யும். கேளுங்க, விசுவாசித்து கேளுங்க. 5வது, கொன்னை வாய் செவிடான ஒருத்தனை அவன் ஆண்டவர்கிட்ட அழைச்சிட்டு வர்றாங்க. பிசாசு பிடிச்சவனை அழைச்சிட்டு வரான். 32ஆம் வசனத்தில் இருக்குது, பிசாசு பிடித்து ஊமையான ஒரு மனுஷனே அவரிடத்தில் ஊமையன். ஏசுனாரை பற்றி சொல்லாத எல்லாரும் ஊமையன்தான். உன் வாயை திறக்கணும் இன்னைக்கு இயேசு நாமத்தினால. நான் சொல்கிறேங்க, பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஒரு அம்மா மெட்ராஸில் வர்றாங்க. இப்போ போன மாதம் நடந்ததில்லை. தம்பி கணேசா, கொடன்னு சவுண்டு கேட்குதுறான் என் வயிற்றுக்குள்ளே. விடுமா கழுதி, நான் ஜெபம் பண்ணுறேன். நமக்கெல்லாம் ஒரே வியாதி, இந்த கையை வைக்கணும். பக்கத்து சொல்லு, கையை வச்சு தொலை சொல்லுங்கள். இசிஜி, பிளட் டெஸ்ட்டு, எம்ஆர்ஐ. நரகத்துக்கு போகிறவனு போய் வேலை பார்க்குறேங்கிறான். நரகத்துக்கு போகிறவனு போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்குறான். இங்கே ஏசப்பா வேலை சின்ன வேலை, சும்மா பேசுனா போதும். செவந்த சமுத்திரம் போகணுமா, கையை நீட்டணும். கை நீட்டு, இப்படி நீட்டு,
நீட்டு அவ்வளோதான் போயிடும். என்னக்கா இருக்கு சரி. இந்த அம்மாவை காதில் தலையில் கை வச்சேன். இயேசு நான் நம்ம பூரா கையை தான் வைக்கணும். கையை வச்சு தடால் அப்போ வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். என்னப்பா சொல்கிற? என்னம்மா இப்போ வரைக்கும் நல்லது? அட சைத்தானே, அது சைத்தான் தெரிஞ்சு என்ன செய்யணும்? ராக்கெட்டு விடுற வேலையா? இயேசு நாமத்தில் வெளியே போ. ஏன்னா நானும் ஒருத்தர் மட்டுமா இருக்கும் அது சொல்லுது, நானும் நிறைய பேர் இருக்கும். என்னத்தை சொல்ல, நிறைய பேர் இருந்தாப்புல நிறைய வட்டியை சொல்ல முடியும். அதுக்காக சைத்தான் பா வெளியே, டமன் விழுந்து போயிடுச்சு. வயிறு வழியே சரியாயிடுச்சுங்க. கை தட்டுங்க. நான் சொல்கிறேன் 5 பாடங்கள் ஐயா. இந்த 5 பாடத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன். என் வாழ்க்கையில் இதை நான் டேஸ்ட் பண்ணணும். நான் சொல்கிறேங்க, அந்த 5 கதைகள் தெரிஞ்சிருச்சா, 5 அற்புதம் தெரிஞ்சிருச்சா, உங்களை 1000 லட்சங்களுக்கு முன்பாக 13வது சீசனாக உங்களை மாற்றி விடும் ஐயா. எல்லோரும் எழுந்து நிற்கலாம். இருக்கிற இடத்துல எல்லோரும் எழுந்து நிற்கலாம் சீக்கிரமாக. நான் என் சொந்த வாழ்க்கையிலங்க ஏசப்பாட்ட டேஸ்ட் பண்ணுங்க. எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களை அறுவலத்துக்கு வெட்ட போயிடுவாங்க. எனக்கு ஏசுனாருன்னா பிடிக்காதுங்க. ஒரு நாள் டாக்டர் என்னை பார்த்து சொன்னார், உங்கள் ஹார்ட்டில் ஒரு வியாதி இருக்குது, 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாருங்க. கடவுள் தான் உங்களை காப்பாற்ற முடியுன்றார். கடவுளை தேடுனேன். ஏறி இறங்காத இடமே இல்லை. ஒரு மாற்றம் நடந்தாலே எழுப்பு வந்துருங்க. செத்து போயிடுவேன்னு தெரிஞ்சிருச்சுங்க. சாகிறது சாப்பிட்றேன். கிறிஸ்தவங்க சாமியை கும்பிடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. இதே போல் சர்ச்சைக்கு வந்தேன். ஜெபம் பண்ண சொல்லும்போது சும்மா ஒரு நிமிஷம் கண்ணை திறந்துக்கிட்டே ஜெபம் பண்ணேங்க. எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலங்க. இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் என்னை குறை சொல்கிறாங்க. எனக்கு பிரசங்கம் பண்ண தெரில. நிஜமாக தாங்க தெரிலங்க. எனக்கு என்ன வருதோ அதாங்க நாங்கள் பேச முடியும். எனக்கு என்ன பாரம் கொடுக்குறாரோ அதானங்க செய்ய முடியும். எங்கள் அப்பா என் கூட இருக்கிறாருங்க. எவ்வளோ பேருங்க வயிறாங்க ஐயா. புறஜாதிகள்கிட்ட வயிறதெல்லாம் நான் நெஞ்ச நிமித்தி நிற்பேங்க. அறுவலை தூக்கிட்டு வர்றவன்டே நிற்பேங்க. ஏசப்பா என் கூட இருக்கிறாருங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் நிறைய ஊழியக்காரங்க புரிஞ்சுக்கிறவே மாட்டுறாங்க ஐயா. பகட்டும். நான் சொல்கிறேங்க, எனக்கு ஜெபிக்க தெரியாதுங்க. கண்ணு மூடி ஜெபிக்க தெரியாது. நம்புவீங்களா? ஒரு சர்ச்சில் இப்படி போய் உட்காந்து ஏசப்பா நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன், எனக்கு உயிர் தாங்க, அழுதங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுங்க. யாரோ ஒருவர் என்னை தொடுவதை நான் உணர முடிந்தது ஐயா. ஐயா என்ன ஆண்டவர் ஐயா, சந்தோஷங்க. நைட்டு தூக்கம் வராது, சாவ நினச்சி ஏதோ ஒரு சர்ச்சில் போய் யாரோ ஒருவர் என்ன தொட்டார் நினச்சி நல்லா தூங்குனங்க. அன்னைக்கு அடுத்த வாரம் எப்படா சர்ச்சுக்கு வரேன்னு வெயிட் பண்ணி போனேங்க. 5 வாரம் சர்ச்சுக்கு போய் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணேங்க. நிறைய கிறிஸ்தவங்க என்னை ஒரு தடவை பேச கூப்பிடுவாங்க, அடுத்த தடவை எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. டேவிட் கணேசன் திட்டுறான் பேச தெரியாமல். இல்லைங்க, உங்களை திட்டுறதுக்கு நான் யாருங்க? உங்களை கடிந்தெல்லாம் கொண்ட முடியும், எனக்கு தகுதி இல்லைங்க. ஆனாங்க நான் சொல்லுங்க, நியாயத்தை நான் கேட்பேங்க. 5 நிமிஷம் உங்கள் ஏசப்பாட்ட அந்த கணேசன் பேசினா, ஏசுனார்கிட்ட 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணேன். உங்கள் ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றிட்டாருங்க. சிகரெட் குடிக்கிற, சாராயம் குடிக்கிற பாவ வாழ்க்கையை மாற்றிட்டார் ஐயா. உலகம் தர முடியாத சந்தோஷத்தை ஏசப்பா கொடுத்துட்டாருங்க. இவ்வளோ நல்லா இருக்கேன்னு டாக்டர்கிட்ட போய் என்னை செக் பண்ணேன். டாக்டர் என்ன தெரியுமா சொன்னார்? உங்கள் சரீரத்தில் வியாதி இருந்ததற்கான சின்ன அறிகுறி கூட இல்லைன்ட்டார். நான் எனக்கு கத்திக்கிட்டே இருக்கிறேங்க. எங்கள் அப்பா என் கண்ணீரை துடைச்சிருக்கிறாங்க. அவர் தாங்க எனக்கு உயிர் கொடுத்துருக்கிறார். முதுகு வலிக்குதுங்க, தொண்டையெல்லாம் புண்ணாக இருக்குதுங்க. செத்தாங்க போக போகிறோம். டாக்டர் சொன்னார் வியாதி இருந்ததுக்கான அறிகுறியே இல்லைன்ட்டாருங்க. ஏசப்பா சுகப்படுத்திட்டார். கொஞ்ச நாள் நல்லா இருந்துங்க, கொஞ்ச நாளில் மறுதலிச்சிட்டேன். ஏசுதான் என்ன சுகமாக்குனாரு. என்ன நிச்சயம்? நம்ம நிறைய சாமியை கும்பிட்டோம், 10ஓட 11 ஏசாமியை கும்பிட்டோம், எந்த சாமி நம்மளை குணமாகிச்சுன்னு தெரியலேன்னு சொல்லி அவர் மறுதலிச்சிட்டங்க. நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிட்டங்க. நீங்கள்லாம் நன்றி உள்ளவங்களாங்க, நன்றி உள்ளவங்களாங்க. நீங்கள் நன்றி உள்ளவங்களாக இருந்தால் நான் செய்ய வேண்டிய ஊழியத்தை நீங்கள் தாங்க செய்யணும். கற்பையா சரஸ்வதி மையம் எப்படிங்க இந்த ஊழியத்தை செய்ய முடியும்? நன்றி உள்ளவங்கன்னா 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்களே. நன்றி உள்ளவங்கன்னா உங்கள் சர்ச்சுக்கு 1 வருஷத்தில் 1 ஆத்துமாவை நீங்கள் சேர்த்து விட்டுருப்பீங்களே ஐயா. நன்றி உள்ளவங்கன்னா நீ முழு நேர மிஸ்டரியாக வந்திருக்கணும், உன் மூத்த பிள்ளை முழு நேர மிஸ்டரியை அனுப்பி வச்சுருக்கணும் இல்லையா? மிஸ்டரி பணிக்கு உன்னால் என்ற காணிக்கையை கொடுக்கணும் இல்லைங்க. நன்றி உள்ளவங்கன்னா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து 1 லட்சம் வாலிபர்களை சேர்க்கணும் இல்லையா?
நாங்கள் சேர்க்குறோம் இல்லைங்க, உதவி செய்யணும் இல்லைங்க, அதாங்க நன்றி உள்ள கிறிஸ்தவங்க. நான் நன்றி இல்லாமல் அவரை மறுதலிச்சிட்டேங்க. நிறைய சாமியை கும்பிட்டோம், 10-11 ஏசாமிட்டு எந்த ஜாமி நம்மளாம் குணமாச்சோன்னு அவர் மறுதலிச்சிட்டேங்க. சிகரெட் சாராயம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாவம், ஏசப்பா சுகப்படுத்தினதை நான் மறந்துட்டேங்க. ஆனாங்க இந்த ஏசப்பா மறுதலித்து போன பேதுருவை தேடி போனாராம், சந்தேகப்பட்டு தோமாவை தேடி போனாராங்க. பைபிள் சொல்லுதில்லைங்க, நான் மறுதலிச்சிட்டேன், சந்தேகப்பட்டுட்டேன், உங்கள் ஏசப்பா என்னை தேடி வந்தாருங்க. நம்பவே முடியலைங்க. நான் ஒரு பாலடைஞ்ச கட்டிடத்தில் தூங்குவேன், தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போகணுன்னு ஆயத்தமாக இருந்தேன். புற்றுன்னு அறைக்குள்ளே ஒரு மனுஷரை ஒரு நாள் காலையில் பார்க்குறேன். அவர் அழுது கொண்டே இருக்கிறார், தம் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்களை, நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யார் என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னாலே இல்லாமல் எங்கோ போய்கொண்டார். அழுகிறார் ஐயா. யாருன்னே தெரியும், அவர் இயேசுனே எனக்கு தெரியாதுங்க. யாரோ ஒருவர் அழுகிறார், யார் என்று தெரியவில்லை. கேள்வி, யார் அவர் தெரில. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் அழுக சத்தம் கேட்குங்க, அழுவேன். எல்லோரும் என்னை பைத்தியம் போல் பார்ப்பாங்க. நான் ஒரு பைத்தியக்காரன் போல் அழுகிற ஒருத்தர் இங்கே தான் இருக்கிறாருன்னு பஸ் ஸ்டாண்டெல்லாம் தேடி இருக்கிறேங்க. அவரை பார்க்கவே முடியாது. ட்ராவல் பண்ணும்போது அழுக சத்தம் கேட்கும், பஸ்ஸில் தான் அவர் வர்றாருன்னு சொல்லி தேடி பார்ப்பேங்க. எங்கே போனாலும் தெரில. கல்யாண வீட்டுக்கு போக முடியாதுங்க, கருமாதி வீட்டுக்கு போக முடியாதுங்க, கூட்டம் வரும், அவர் அழுவார். ஒரு நாள் ஒரு பைபிள் படிக்கிற சகோதரர்கிட்ட விசாரித்த போது தான், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஒருவர் அழுகிறார் என்றால் அவர் ஒரு மனிதர் அல்ல, அவர் தான் இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லி கொடுத்தார். ஐயா ஐயா என் கண்ணீரை துடைச்சி ஏசப்பாவை நான் பார்த்தேன். ஏசப்பா அழுகிறார். உங்களுக்கு தெரியுமாங்க, உங்களுக்கு உசுரை கொடுத்தவருங்க, உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தவர், உங்களுக்கு நல்ல போதக பிதாக்களை கொடுத்தவர், உங்களுக்கு நல்ல சர்ச்சை கொடுத்தவர், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தவர், நீங்கள் செத்து போயிருக்கிற உங்களுக்கு உயிர் கொடுத்தவர். இயேசு அழுது கொண்டே இருக்கிறார். ஆத்துமாக்கள் அழுகிறார். யாரை அனுப்புவேன் என்று ஏசாயாவிடத்தில் அழுத போது அழுகிறது போல உங்களிடத்தில் அழுகிறார். நீங்கள் என்னங்க சும்மா இருக்கிறீங்க, ஏயா சும்மா இருக்கிறீங்க, என்னை அனுப்பும் நான் இருக்கிறேன் ஏசாயா சொல்கிறார் இல்லைங்க. ஐயா, இந்த கணேசன் இடத்துல 30 வருடங்களாக அழுகிறார். இவ்வளோ ஊழியம் செஞ்சுட்டு இல்லைங்க, திருப்தியாக மாட்டாருங்க ஏசப்பா. என்னை இன்னும் ஊழியம் செய்ய சொல்கிறாருங்க. அவர் அழுகிறார். நான் சொல்கிறேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஆறுதல் சொல்கிறேங்க. ஐயா, உங்கள்கிட்ட ஒரு பிச்சைக்காரனாக வந்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எனக்கு 2 கதைங்க, 2 சம்பவம். என் கண்ணீரை அவர் துடைத்தார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுகிறார். என்னால் சும்மா இருக்க முடியலைங்க. நானும் ஒரு 13வது சீசனாக என்னால் என்று ஊழித்து செய்யும்படி அவர் கைகளை ஒப்பு கொடுத்தேன். ஒருவேளை 12 சீசர்களை போல என்னால் ஊழியம் செய்ய முடியாட்டாலும் என்னால் என்றபடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவரை நீ பயன்படுத்துகிறார். ஐயா, அநேக நாடுகளிலே பயன்படுத்துகிறார். இந்த கை வச்சா பிசாசு ஓடுகிறது, வியாதி சுகமாகிறது, காது கேட்காத உன்னை காது கேட்டிருக்கிறது, ஊமையினை பேச வைத்திருக்கிறார், சாக கடந்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார். ஐயா, இந்த கணேசனையே பயன்படுத்துவாரானால் ஏனையா உங்களை பயன்படுத்த மாட்டார். எல்லார் கண்களை மூடும், எல்லா கண்களை மூடுவோம். இயேசு அழுது கொண்டிருக்கிறார். நீங்கள் முதல் ஜெபம் என்ன தெரியுமா? உங்கள் அற்புதத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏசப்பா கண்ணீரை துடைச்சிங்கன்னா அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். எல்லாம் ஒப்பு கொடுங்க, எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லுங்கள். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன் சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்ன உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்குறேன். இனிமேல் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஜெபம் பண்ணி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன், ஊழியம் செய்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன், என்னால் என்ற காணிக்கையை கொடுத்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். எனக்கு தெரிந்த வாலிபர்களை என் சபையின் சார்பாக, என் சபையில் வாலிபர்களால் நிறைக்கப்படும்படி ஒரு எஃபர்ட் எடுத்து ஆகஸ்ட் 15க்கு நான் வருவேன். ஆண்டவரே, ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். ஒரு பாவி மனம் திரும்பினா மிகுந்த சந்தோஷம், பரலோகத்துக்கு சந்தோஷம். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரன், உன் இயேசு அழுது கொண்டிருக்கிறார், உன் அருகிலே இயேசு அழுது கொண்டிருக்கிறார்.
ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுக்கிறவங்க உன்னை வலது கையை வானத்துக்கு நேராக தூக்குங்க. ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன் சொல்லுங்க. ஆண்டவரே, ஆதி அன்பை விட்டுட்டேன், ஆதியில மீது கொண்டு இருந்த அந்த அன்பை விட்டுட்டேன், மன்னிங்க. இன்றைக்கு ஆதி அன்புக்கு திரும்புகிறேன். ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். 1 மணி நேரமாவது ஜெபித்து கண்ணீரை துடைப்பேன். ஊழியம் செய்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். நான் செய்த அந்த சிறுவர் ஊழியத்தை மறுபடியும் செய்வேன். நான் மறந்த பொருத்தனைகளை மறுபடியும் நிறைவேற்றுவேன். ஏசப்பா அழாதீங்க, ஏசப்பா அழாதீங்க. என் திருச்சபை ஊழியத்திற்காக ஏதாவது செய்வேன். நாளைக்கு ஒரு ஆத்மாவை ஆலயத்துக்கு அழைச்சிட்டு போவேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஏசப்பா கண்ணீரை துடைச்சிங்கன்னா உங்க கண்ணீரை அவர் துடைப்பார். அவரை கனப்படுத்தினா அவர் உங்களை கனப்படுத்துவார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்ன 13வது சீசனா என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என்ன நம்புறீங்களே, 13th சீசன் என்று நம்புகிறீங்களே, ஓ இன்றைக்கு என்னை உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரம் ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை நான் சும்மா இருந்துட்டேன், நன்றி மறந்துட்டேன், ஆண்டவரே செயல்பட மறந்துட்டேன். ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஓ ராஷா காபா பத்தூரதி ஆக்கமாந்துரி. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபித்து நிறைவு செய்ய போகிறேன். ஏசப்பா கண்ணீரை நீங்க துடைச்சிங்களே, உங்க கண்ணீரை அவர் துடைப்பார். உங்களுக்காக என்ன அற்புதம் வேணும், என்ன அற்புதம் வேணும், எல்லாம் உங்களுடைய இருதயத்தில் கரங்களை வச்சு, ஏசப்பா எனக்கு இந்த வருஷத்துல இன்னும் அற்புதம் வேணும். என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், கடன் பிரச்சனை தீரணும், என்ன என்ன வேணும், உங்க வியாதி சுகமாகணும், பிள்ளைக்கு ரட்சிக்கப்படணும் சொல்லுங்க. அவர் கண்ணீரை துடைக்க பொருத்தனை பண்ணீங்களா, உங்க கண்ணீரை அவர் துடைப்பார். நான் ஜெபித்து நிறைவு செய்கிறேன். அப்பா ஏசப்பா, இந்த குன்னூர்ல இவ்வளவு பேர்களை அழைச்சிட்டு வந்தீங்க ஆண்டவரே, இவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். உங்களுக்காக பொருத்தனை பண்ணிட்டாங்க, செயல்படும்படி பொருத்தனை பண்ணிட்டாங்க. ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. உங்க கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுத்து என்ன ஆசீர்வதிச்சீங்களே, இவங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்க ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுகிறேன், இவங்களை ஆசீர்வதி ஒரு குறைவுகள் நிறைவாக மாறுவதாக, ஓ குழந்தை பாக்கி உண்டாவதாக, வியாதிகள் சுகமடைவதாக, வேலையில் ப்ரமோஷன் வருவதாக. ஏசப்பா, முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் தயக்கமின்றி இன்றைக்கு ஊழியத்திற்கு வருவார்களாக, ஒப்பு கொடுக்கிறவர்கள் வருவார்களாக, பகுதி நேரமாக திருச்சபை ஊழியத்தை செய்வார்களாக, உனக்கென்று பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதிக்கிறேன். இவங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. இவங்களோடு கூட இணைந்து அடியணியும் பயன்படுத்துங்க. ஒருவருக்கொருவர் ஜெபிக்க கற்றுத்தாங்க. கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. ஆகஸ்ட் 15 பெரிய ஒரு எழுப்புதல் எங்கள் இந்திய தேசத்தில் தொடங்குவதால், திருச்சியிலிருந்து தொடங்குவதால் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.